السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعن عيينة بن عبد الرحمن عن أبيه رضي الله عنه أنه كان في الجنازة عثمان بن أبي العاص وكنا نمشي مشيا خفيفا فلحقنا أبو بكر رضي الله عنه فرفع صوته قال: لقد رأيتنا ونحن مع رسول الله صلى الله عليه وسلم نرمل رملا. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم صدق رسوله النبي الكريم. ஃபிக்ஹ் பாடத்தொடரில் இன்றைக்கு சில ஹதீஸுகளின் வாயிலாக சில சட்டதிட்டங்கள் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. ஜனாசா தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வீடுகளிலே ஜனாசாக்கள் நிகழ்கிற போது நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன, ஒழுங்குமுறைகள் என்ன? பொதுவாகவே வீடுகளில் ஜனாசா ஏற்பட்டால் எவ்வளவு சீக்கிரமாக நல்லடக்கம் செய்ய வேண்டுமோ செய்வது மிக நல்லது. அது பற்றி ஹதீஸுகளிலே ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள்: அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாசாவை நீங்கள் தீவிரப்படுத்துங்கள். ஃபஇன் தக்கு ஸாலிஹத்தன் ஃபஹைருன் துகத்திமுனஹா இலை, ஜனாசா சாலிஹான ஜனாசாவாக இருந்தால் நீங்கள் அதை சீக்கிரமாக கொண்டு செல்வது மிக நல்லதாக இருக்கிறது. ஃபஇன் தக்கு சிவாதாலிக்க, அப்படி இல்லாவிட்டால் ஃபஷர்ருன் தலஊனஹும் ரிகாபிக்கும், உங்களுடைய தோல் புஜங்களில் நீங்கள் வைக்கின்ற சுமைகளிலேயே அது ஒரு மோசமான சுமையாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லவராக இருந்தால் சீக்கிரமாக கொண்டு சென்று விட வேண்டும். நல்லவர்களாக இல்லாவிட்டால் நாம் நம்முடைய தோலிலே எத்தனையோ சுமைகளை சுமக்கின்ற நடைமுறை இருக்கிறது. லக்கேஜ் எல்லாம் சுமந்து செல்வோம். அதில் மிகவும் மோசமான ஒரு சுமை ஜனாசாவாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது விஷயமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடுகளில் ஜனாசாக்கள் ஏற்படுகிற போது தாமதிக்கக்கூடாது. முக்கியமானவர்கள் வருகின்ற வாய்ப்பு இருக்குமானால் குடும்பத்திலே உள்ளவர்கள் வெகு சீக்கிரமாக எடுத்துவிட வேண்டும். தாமதம் ஏற்படும் என்றால் அதற்காக நாம் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று ஜனாசாவை நாம் எடுத்து வருகிற போது வெகு வேகமாக அதை கொண்டு வருவதா இல்லை மெதுவாக கொண்டு வருவதா என்கின்ற கேள்விக்கு ஃபிக்ஹ் சட்டத்திலே இப்போது நாம் வாசித்த ஹதீஸிலே கூறுகிறார்கள்: குன்னா நம்ஷி மஷியன் ஹஃபீஃபா, மெதுவாக நாங்கள் நடந்து வந்து கொண்டிருந்தோம். ஜனாசாவை சுமந்து வருகிற போது நாங்கள் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தோம். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாசாவிலே எங்களோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் உரத்த குரலிலே எங்களை பார்த்து சொன்னார்கள்: நீங்கள் இப்படி செல்லக்கூடாது, எவ்வளவு ஸ்பீடாக கொண்டு செல்ல முடியுமோ. நறுமது ரமலான் என்கிறார்கள். புரித மக்காவிலே காபத்துல்லாவிலே தவாப் செய்கிற போது, உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் தவாப் செய்கிற போது அதனுடைய அந்த முதல் சுற்றுக்கள் 3 சுற்றுக்களில் ரமல் செய்வார்கள். சற்று வேகமாக ரவுண்டு பண்ணுவார்கள். அந்த ஒரு வேகத்தோடு நீங்கள் ஜனாசாவை கொண்டு செல்ல வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்த குரலிலே அறிவிப்பு செய்கிறார். நாம் பார்த்திருக்கிறோம். ஜனாசாவை சுமந்து வருகின்ற அந்த அன்பு சகோதரர்கள் சற்று கூடுதலான வேகத்தோடு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் ஒரு சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது. மெதுவாக ஒரு அசால்ட்டாக நாம் ஜனாசாவை எடுத்து வரக்கூடாது. இது இரண்டாவது விஷயம். ஃபிக்ஹ் அடிப்படையில் அரபியில் அந்த வார்த்தைக்கு மாதூனல் ஹபபு என்கிறார்கள். ஹபபு என்றால் மிக மிக மெதுவாக எடுத்து வருவது. அவ்வாறு இல்லாமல் ஒரு மீடியமான முறையில், நடுநிலையான முறையிலே கொண்டு வர வேண்டும். நம்பர் 3, ஜனாசாவுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். துவா செய்வது என்றால் ஜனாசா தொழுகையே ஒரு துவா தான், பிரார்த்தனை தான். அல்லாஹும்ம ஃபில் ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா நாம் துவா ஓதுகிறோம். அத்தோடு மையத்தை நல்லடக்கம் செய்து விட்டால் நாம் முக்கியமாக கேட்க வேண்டிய துவாவை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்களே மையத்தை அடக்கினால்
அந்த அடக்கஸ்தலத்தில் நின்றவாறு நண்பர்களை பார்த்து சொல்வார், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய அன்பு சகோதரருக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸ்அலு லஹு அத்தஸ்பீத, அவர் கபருக்கு சென்றதற்கு பின்னாலே மிக்க உறுதியோடு இருக்க வேண்டும், கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் பண்ண வேண்டும். எனவே அந்த தஸ்பீத்தை கேளுங்கள். அல்லாஹும்ம சப்பித்னா பில் கௌலி சாபித் என்று நாம் கூறுகிறோமா இல்லையா? ஃபஇன்னஹு அல் ஆன யுஸ்அலு, நாம் அடக்கம் செய்து விட்டோம், மண்ணை போட்டு மூடிவிட்டோம், இங்கே உள்ள மலக்குமார்கள் வந்து விட்டார்கள், கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அவர் நல்ல முறையில் பதில் சொல்லி அவருடைய கபூரை மன்னரையே சுவன பூங்காவனமாக ஆகி அவருக்கு சொர்க்க பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே நாம் மையத்துகள் விஷயமாக நல்ல வார்த்தைகள் பேசுகிற போது மையத்திற்கு அது சாதகமாக அமைகிறது. நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. ஃபாஸ்னவு அலையா ஹைரா, அப்போது குழும்பி இருந்தவர்களாம் சொன்னார்கள், நல்ல ஜனாசா, இந்த மனிதர் நல்ல மனிதர், வெகு வேகமாக அவர் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார், அல்லாஹ் அவரை அழைத்து கொண்டு விட்டார் என்று வாயார மனதார புகழ்ந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்றார், நிச்சயமாகிவிட்டது என்று சொன்னார்கள். அடுத்து இன்னொரு ஜனாசா கடந்து சென்றது. அப்போது அங்கே குழுமியிருந்த மக்கள், மோசமான மனிதர், எப்படியோ அவர் அல்லாஹ்வை சென்று அடைந்து விட்டார் என்று அவரை பற்றி சற்று இகழ்ந்து பேசினார்கள். அப்போதும் வஜபத், நிச்சயமாகிவிட்டது, கண்டிப்பாகிவிட்டது என்று சொன்னார்கள். அப்போதுதான் சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வஜபத்து என்று கூறுகிறீர்களே, அதற்கு என்ன விளக்கம்? கட்டாயமாகிவிட்டது, அவசியமாகிவிட்டது, கண்டிப்பாகிவிட்டது என்று கூறுகிறீர்களே, என்ன விஷயம்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைத்தார்கள், மன் அஸ்னைத்தும் அலைஹி ஹைரா வஜபத்து லஹு அல் ஜன்னா, யாரை பற்றி நீங்கள் நல்ல விஷயங்களை சொன்னீர்களோ, நன்மாராயம் சொன்னீர்களோ, அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது. வமன் அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரன், யாரை பற்றி இவர் மோசமானவர், கெட்டவர் என்று சொன்னீர்களோ, வஜபத்துல் லஹு நாரு, அவருக்கு நரகம் அவசியமாகிவிட்டது என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும், நல்லவர்களாகவே நாம் அல்லாஹ்வை சென்று அடைய வேண்டும். இறுதியாக முடிவாக சொன்னார்கள், அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில்லார், நீங்கள் தான் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய சாட்சிகள் என்றால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நீங்கள் சாட்சியம் சொல்லுகின்ற ஒரு நிலைமை. என்ன சாட்சியம்? நல்லவர் என்று சர்டிஃபிகேட், தீயவர் என்று சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை அல்லாஹ் ஏற்கிறான். காரணம், எல்லோரும் வேண்டுமென்று யாரையும் இகழ மாட்டார்கள், வேண்டுமென்று இறந்த பின்னாடி புகழவும் மாட்டார்கள். நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும், அவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும், அப்போதுதான் நல்லவர் என்று சொல்வார்கள். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைக்கின்ற இந்த ஹதீஸ் பல ரிவாயத்துகள் வந்திருக்கிறது, புகாரி ஷெரீஃபிலே வந்திருக்கிறது. இதை தாண்டி அன்பான பெருமக்களே, நம்மால் இயன்ற அளவுக்கு ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் நம்மால் இயன்ற அளவுக்கு அவரை பற்றி சிறப்புகளை எடுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும், சிறப்புகளை எடுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். ஏதாவது தவறுகளை ஈடுபட்டிருப்பார், நாம் அதை எடுத்து விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களை இறந்து விட்டவர்களிடத்தில் என்னென்ன நல்ல தன்மைகள் இருந்தனவோ, நல்ல குணங்கள் இருந்தனவோ, நல்ல செயல்பாடுகள் இருந்தனவோ, அதை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரஸ்தாபித்து கொள்ளுங்கள். ஓ குஃபு அன் மசாவிஹிம், ஏதாவது தப்புகள் தீமைகள் செய்திருந்தார்கள் என்றால் அது பற்றி நீங்கள் விளம்பரப்படுத்தாதீர்கள், அதை பற்றி நீங்கள் பிரஸ்தாபம் செய்யாதீர்கள், மாறாக அதிலே நீங்கள் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றார். ஒரு சின்ன நிகழ்ச்சியும் இங்கே குறிப்பிடுகிறார்கள். முஜாஹிர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், ஆயிஷா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மா ஃபஅல யஸீத் இப்னு கைஸ் லஅனஹுல்லாஹ் என்றார். யஸீத் இப்னு கைஸ் என்று ஒருவர் இருக்கிறார், மோசமான ஆள், அல்லாஹ் அவரை சபிப்பான, என்ன ஆச்சு, அவர் நிலைமை என்ன ஆச்சு என்று கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போது நண்பர்களாம் சொன்னார்கள், கது மாத்த, அவர் இறந்து போய்விட்டார். காரணம், யஸீதுடைய குணங்கள் சரியாக இல்லை, அதனால் லஅனஹுல்லாஹ் என்று சொன்னார்கள். இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று எண்ணி சொன்னார்கள். அப்போது அவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்ன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவருக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று சொன்னார்.
நாம் இறந்து விட்டாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் எப்படியும் ஜனாசா தொழில் நடக்கத்தானே செய்கிறது. ஜனாசா தொழில் நாம் பாவ மன்னிப்பு கேட்கத்தானே செய்கிறோம். நாம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு ஒருவரை நாம் விமர்சனம் பண்ண முடியாது. எனவே நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நண்பர்கள் கேட்டார்கள், மேலக்கில் அன்தி சும்ம குல்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவரை லானத்துல்லா என்று சபிச்சுட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே நீங்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன்னு சொல்கிறீங்களே, இருக்கிற போது மட்டமாக வாழ்ந்தார், இப்போ அவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன்னு சொல்கிறீங்களே என்று சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையும் பெருமானால் சொல்லியிருக்கிறார், லா தசுப்புல் அம்வாத்த, மையத்துகளை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். ஃபைன்னஹும் அஃதலு இலா மா கத்தமு, அவர்கள் என்ன செயல்பாட்டில் ஈடுபட்டார்களோ அந்த செயல்பாட்டை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள், அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்பது போல் சொல்லிவிட்டார். எனவே தான் யார் இறந்தாலும் கூட நம்மால் இயன்ற அளவுக்கு அவரை பற்றி சிறப்புகளை சொல்லாமே தவிர அவரை பற்றி இகழ்ந்து பேசுவது நல்லதல்ல. அப்படி ஏதாவது பேசிவிட்டோம் என்றால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரமாக ஆகிவிடும். நாம் இஸ்திக்ஃபார் கேட்பதில் தான் மிக நன்மை இருக்கிறது என்கின்ற அந்த பாடம் நமக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. எனவே இந்த உலகத்திலே வாழும்போது நல்லவர்களாக வாழ்ந்து நன்மாராயங்களோடு அல்லாஹ்வை சென்று சேருகின்ற பாக்கியத்தை நம் ஊரார் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.